Hi everyone, I'm Jayashree here. எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருமே வந்துட்டு என்னோட சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க. As usual நான் இதை சொல்லணும்னா ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே என்னை பார்த்துட்டு. நம்ம பேச போறது வந்துட்டு குவாலிட்டி டைம் வித் கிராண்ட் கிட்ஸ். அதாவது ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு வந்து சிலவங்க வந்து வேலையை விட்டு முடிச்சிருப்பாங்க, சிலவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை டிராவல் பண்ணுவாங்க, சிலவங்க வந்து வீட்லயே இருப்பாங்க இல்லையா. ஸோ கிராண்ட் கிட்ஸ் கூட நிறைய பேருக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ன்றது ரொம்ப ஆசையா இருக்கும், ரொம்ப ஈகரா இருப்பாங்க. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்துட்டு அவங்க குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது இல்லை, குழந்தைங்களும் பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலையில. அண்ட் கிராண்ட் கிட்ஸ் வந்து காலையில அவங்களோட ஸ்கூல் 8 மணிக்கு ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நைட்டு வந்துட்டு 8 மணி வரைக்குமே அவங்களுக்கு வேலை. எப்படி அப்படின்னா காலையில ஸ்கூல் போறாங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஆகுது, அதுக்கப்புறம் மியூசிக் போறாங்க. அதாவது ரொம்ப காம்படிட்டிவ் வேர்ல்டா இருக்கு. பிறந்த குழந்தையில இருந்தே அந்த குழந்தைக்கு வந்துட்டு ரொம்ப காம்படிட்டிவ் வேர்ல்டா இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது கிராண்ட் கிட்ஸ் அப்படின் போது நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு போய் பாக்குறதோ, இப்ப என்னையே எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னோட கிராண்ட் கிட்ஸ் வந்துட்டு நான் பாக்குறதே வந்து வாரத்துல ஒரு நாள் தான். ஏன்னா அவங்க காலையில நமக்கு கிடைக்கிறதே கிடையாது, காலையில ஸ்கூல் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வரும்போது அவங்க வந்து டியூஷன் போறாங்க, அந்த கிளாஸ் இந்த கிளாஸ். கேட்டா வந்து அவங்க பேரண்ட்ஸாவும் சரி நம்மளும் சரி, ஆஸ் அ பேரண்ட் நம்மளும் சரி, அந்த குழந்தை பாத்தியா எப்படி நல்லா படிக்கிறாங்க, இந்த குழந்தை பாத்தியா டான்ஸ் எப்படி ஆடுறாங்க, இதுவேதான் லைஃப் போயிட்டு இருக்குதே தவிர நம்ம வந்து அவங்கள மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா எப்படி பாக்குறோம் அப்படின்றது பாக்குறதே இல்லை நிறைய பேர். இப்ப நான் என்ன இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கதை என்னன்னா, நம்மளோட பசங்களை வந்து நம்ம தான் மோட்டிவேட் பண்ணணும். அது நம்ம குழந்தைங்களாலும் சரி, கிராண்ட் கிட்ஸ்னாலும் சரி. நிறைய பேர் வந்துட்டு வயசானவங்க, தட் இஸ் ஆஃப்டர் 50, 60 அப்படின் போது நிறைய வந்து அட்வைஸ் பண்ணுவோம். நம்ம இந்த மாதிரி அந்த குழந்தைய பாத்தியமா எப்படி இருக்காங்க, இந்த குழந்தைய பாத்தியமா எப்படி இருக்காங்க, அந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணவே கூடாது பசங்களுக்கு வந்து அந்த சின்ன வயசுல இருந்தே வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். சோ நம்ம ஆஸ் கிராண்ட் பேரண்ட், அதாவது நான் ஒரு கிராண்ட் பேரண்ட், அந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு குழந்தைங்களை வந்து மோட்டிவேட் பண்ணணும். இந்த மாதிரி யூ ஹேவ் டு ஸ்டடி ப்ராப்பர்லி, நாளைக்கு படிச்சாதான் நம்ம வந்து இன்னும் சொசைட்டிக்கு நிறைய பண்ண முடியும். அந்த மாதிரி தான் நம்ம குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ணணுமே தவிர அவங்களை தேவசத்தை டீமோட்டிவேட் பண்ணவே கூடாது. நிறைய பசங்க பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு போனை வச்சுட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸே வந்துட்டு அவங்க நல்லா சாப்பிடணும்னு போனை வச்சிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அவங்க ஏதாவது வேலை பண்ணணும் அப்படின்றதுக்காக பெட்ரூம்ல வந்து டிவியை போட்டு விட்டுறாங்க, இல்ல போனை பாக்குறாங்க. சோ இந்த போன் பாக்குறது வந்து ஆஸ் அ கிராண்ட் பேரண்ட் அதை வந்து முதல்ல நம்ம ஸ்டாப் பண்ணணும். எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? அவங்கள வந்து வேற ஏதாவது ஆக்டிவிட்டியில நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலின்றது இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கிற சூழ்நிலையில நம்ம எப்பாவது அங்க போகும்போது அவங்களுக்கு குவாலிட்டியான மேனரிசம், எப்படி பழகிறது, எப்படி பேசுறது. அண்ட் யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா விசிட்டர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா போன்லயே தான் பசங்க இருப்பாங்க. ஹாய் ஆண்டி கூட சொல்ல மாட்டாங்க, ஹாய் அங்கிள் கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மும்முரமா வந்து கேஜெட்ஸ் வந்து அவங்க அட்ராக்ட் பண்ணது. முதல்ல அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. பசங்களை வந்து வெளியே கூட்டு போலாம். இப்ப சென்னையில எவ்வளவு பேர் ஜூக்கு போயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, வண்டலூர் எவ்வளவு பேர் குழந்தைங்க பாத்துருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த மாதிரி மேக் தம் ஆக்டிவ் இன் சோ மெனி அதர் ஆக்டிவிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு டைம் இல்லைன்னா கூட, இப்ப நான்லாம் வந்து வேலைக்கு போறவங்க, அதே மாதிரி நிறைய கிராண்ட் பேரண்ட்ஸ் வேலைக்கு போறாங்க. குழந்தைங்களை வந்து நல்ல வழியில கூட்டிட்டு போறது நம்மளாலதான் முடியும். ஆஸ் அ ரூட் நம்ம தான் உங்களுக்கு ரூட். பேரண்ட்ஸ் எல்லாருமே, அதாவது குழந்தைங்களோட அம்மா அப்பா எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு எப்படி அந்த குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றோம்ன்றதுதான். அவங்களை ஜூக்கு கூட்டிட்டு போனா, எனி எஜுகேட்டிவ் திங்ஸ் வி கேன் டு. அதே மாதிரி நிறைய பேர் ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு கூட்டிட்டே போக மாட்டாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அங்க ஒரு கேப் வந்துருது. நம்மளோட ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ், யார் கசின்ஸ், யார் பிரதர்ஸ், யார் பெரியப்பா, யார் சித்தப்பா, இதெல்லாம் தெரியாத ஒரு சூழ்நிலையில நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். இதை ஸ்டாப் பண்ணணும்னா நம்ம ஆஸ் அ கிராண்ட் பேரண்ட் நம்ம அவங்களுக்கு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். தயவு செய்து இன்னையில இருந்து ஒரு சார்ட் போட்டுக்கோங்க. அதாவது இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த பசங்களை பார்க்க போறேன், இல்ல நான் வந்து அவங்க கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன், எப்படி ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்றது நம்ம தான் பாத்துக்கணும். ஈவன் டு பீச் கூட்டிட்டு போகும்போது அந்த பீச்ல ஷெல்ஸ் இருக்கும், அதை பத்தி எஜுகேட் பண்ணலாம். அங்க இருக்கிற ஃபிஷஸ் பத்தி, அதாவது கடல்ல நிறைய மீன்கள் வரும், அதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கடலோட ஓசை, கடல் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி we have to explain and educate them like that. And quality time நான் ஏன் திருப்பி
சொல்றேன்னா நம்ம நாளைக்கு இருப்போமா இல்லையான்னு தெரியாது. அந்த மூமெண்ட்ஸ் செரிஷ் பண்ணணும் இல்லையா பசங்க. தாத்தா பாட்டி எனக்கு இவ்வளவு சொல்லி தந்தாங்க, அது அவங்களோட மனசுல, அதாவது 2 வயசுல இருந்து 10 வயசுக்குள்ள நம்ம என்ன அந்த பசங்களுக்கு சொல்லி தரோமோ அதுதான் அவங்களோட பேஸ், அதுதான் அவங்களோட நாடி, அதுதான் அவங்களோட பிரெயின்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கும். நீங்க அது கெட்டது சொல்லி தந்தாலும் சரி அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடும், நல்லது சொல்லி தந்தாலும் அது ஃபிக்ஸ் ஆயிடும். சோ இன்னையில இருந்து எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா குவாலிட்டி டைம் வித் தி கிட்ஸ் எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது நீங்க இன்னைக்கு சார்ட் போடுறீங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் வரும்போது எப்படி அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நான் ஒருத்தவங்ககிட்டயும் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட டெஸ்டிமோனியல்ஸ் எடுக்க போறேன் வித் தி கிராண்ட் கிட்ஸ். சோ ஸ்டே டியூன்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் வீக் எபிசோட். பை. எல்லாருமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்க ஒரு பெல் இருக்கும், அந்த பெல்ல நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன் வரும். Thanks a lot for watching my YouTube. Jayashree signing.